இப்போ நாம போய்கிட்டு இருக்கிற மணப்பாடு கிராமம் அப்படிங்கிறது தூத்துக்குடியிலேருந்து 51 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ ட்ராவல் டைம் பார்த்தோன்னா 1 hour 15 minutes ஆகும். திருச்செந்தூர்ல இருந்து பார்த்தோன்னா 17.4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ 24 நிமிஷம் ஆகும் அங்கே வர்றதுக்கு. திருநெல்வேலியிலேருந்து பார்த்தோன்னா 61.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ ட்ராவல் டைம் பார்த்தோன்னா 1 hour 30 minutes கிட்டத்தட்ட ஆகிடும். மணப்பாடை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கடற்கரை கிராமம் அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமாக மணவை அப்படின்னும் கூறப்படுது. இந்த கிராமம் பார்த்தோன்னா மீன்பிடிப்பையும் பனை மரத்தின் பொருட்களையும் தான் சார்ந்து இருக்குது. இந்த மணப்பாடு குலசேகரன் பட்டினத்திற்கு தெற்கேயும் பெரிய தாளைக்கு வடக்கேயும் வங்காள விரிகுடா கடலோரத்தில் அமைஞ்சிருக்கு. 3 பக்கமும் கடலால் சூழப்பட்டு ஒரு தீபகற்பம் போல் காட்சியளிக்குது அப்படின்னு சொல்லலாம். குலசேகர பட்டினத்திலிருந்து 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த இடம் இருக்குது. மணப்பாடு வந்துட்டோம். இங்கே சர்ச் இருக்குது, அப்புறம் பீச் இருக்குது. எல்லா இடமும் போய் சுற்றி பார்க்கலாம் வாங்க. கடற்கரை கிராமத்திலிருந்து மேலே வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய மணல் மேட்டில் தான் இந்த சர்ச் இருக்குது. மணலும் காற்றும் நிறைந்த இந்த ஊர்ல மணல் காற்று வீசும்போது ஒரு பாட்டு இசைப்பது போல இருக்கும் அப்படின்னும், அதனால தான் இந்த ஊருக்கு மணப்பாடு அப்படின்னு பெயர் வந்திருக்கலாம் அப்படின்னு கூறப்படுது. இந்த இடத்துல இருந்து சுத்தி பார்த்தோம்னா நம்ம வந்த வழியை தவிர 3 பக்கமுமே கடல் தான் இருக்கும். பார்க்கவே அவ்வளவு அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மணப்பாடு கிராமத்துல பாரம்பரியம் மிக்க பல தேவாலயங்கள் மற்றும் நினைவு சின்னங்கள் இருப்பதால இந்த ஊரை சின்ன ரோமாபுரி அப்படின்னு சொல்றாங்க. தீபகற்ப குன்றின் மீதுள்ள இந்த திருச்சிலுவை ஆலயம் சுமார் 400 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது. நடுக்கடலில் கப்பல் சிதைந்த பின் கரைக்கு தப்பி வந்த போர்ச்சுகீசிய மாலுமிகள் இந்த சர்ச்சை உருவாக்கி இருக்காங்க. பாரம்பரிய முறையில் அமைக்கப்பட்டிருக்கிற